நபிகள் நாயகத்தை கார்ட்டூன் வரைந்தால் வரைந்தவர் எந்த நாட்டை சார்ந்தவரோ அந்த நாட்டு தயாரிப்புகளை துண்டிப்பது நியாயமா? அதாவது பொருட்களை எல்லாம் நீங்க புறக்கணிப்பு செய்கிறீர்களே, இது நியாயமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். முதலாவதாக இந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த டென்மார்க் பத்திரிகையிலே கார்ட்டூன் போட்டார்கள். எடுத்த மாத்திரத்திலேயே முஸ்லிம்கள் ஒன்றும் போராட்டத்தை துவங்கிவிடவில்லை. முதலாவதாக அந்த பத்திரிகை ஆசிரியரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டார்கள். அனுமதி மறுக்கப்பட்டது. அப்புறமாக அந்த நாட்டினுடைய பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டார்கள். அனுமதி மறுக்கப்பட்டது. சரி, சாதாரண மக்களுக்கு தான் அனுமதி மறுக்கப்பட்டது. டென்மார்க்கிலே உள்ள முஸ்லிம் நாட்டு தூதுவர்கள் 11 பேர் அந்த பிரைம் மினிஸ்டரை பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டார்கள். கருத்து சுதந்திரத்தில் என்னால் குறுக்கிட முடியாது என்று சந்திக்கவே மறுத்துவிட்டார். சரி, கோர்ட்டுக்கு போகலாம் என்று கோர்ட்டிலே கொண்டு கேஸ் போட்டார்கள். வழக்கையே எடுத்துக்கொள்ளவில்லை. வழக்கையே எங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அப்புறமாக OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கான்பரன்ஸ், அது தலையிடுகிறது. தயவு செய்து இதற்கு ஏதாவது பரிகாரம் காணுங்கள் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அரபு லீக் தலையிட்டது, அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்படி எல்லா நியாயமான வழிமுறைகளும் செய்து பார்த்தும் அதற்கு எத்தகைய ஒரு பதிலையும் தராமல் அலட்சியமாக நடந்து கொண்டார். என்ன செய்ய முடியவங்களால என்ற ஒரு மனப்பான்மையிலே அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் கடைசியாக தெருவிலே இறங்கி போராட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. கடைசியாக எப்ப வழிக்கு வந்தாங்க? இந்த பொருட்களை புறக்கணித்ததன் மூலமாகத்தான் வழிக்கு வந்தார்கள். அதுவரை வழிக்கு வரல. இது முஸ்லிம்கள் மட்டும் செய்யல. நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். கடந்து முடிந்த ஈராக் யுத்தத்திலே பிரான்ஸ் கலந்து கொள்ள மறுத்ததற்காக பிரான்சில் தயாரிக்கப்பட்ட மதுபானங்களையும் வெண்ணெயையும் நாங்கள் வாங்க மாட்டோம் என்று அமெரிக்கர்கள் புறக்கணித்தார்களா இல்லையா? நடந்திருக்கு. எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே ஒரு உச்சகட்டமாக சில பிரச்சனை போகிற போது இது போன்ற எமோஷனலான சில முடிவுகள் நான் முழுமையாக சரி என்று சொல்ல மாட்டேன். அதை புறக்கணிப்பது மிக சரியான ஒரு முடிவு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நிலைக்கு தள்ளியது யார்? அவர்கள் தான் அதை செய்தார். அந்த கட்டுப்பாடு நடந்து கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை உருவாகி இருக்க